வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா டேலி ERP9 டுட்டோரியல் வீடியோ. இந்த வீடியோவில் டேலியில் இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஜேஜே என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனிக்கு நாம் பார்த்துட்டு இருந்த அக்கௌண்ட்ஸ்க்கான டிஸ்ப்ளே மெனுவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே நம்ம வச்சுருந்த கம்பெனி என்ன அப்படின்னா ஜேஜே என்டர்பிரைசஸ். நம்ம கம்பெனியோட வேலை அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனிகிட்டேருந்து டிஎம்டி ரோடை வாங்கி விஜே ட்ரேடர்ஸ்க்கு சப்ளை பண்ணோம். ஸோ அதில் சேல்ஸ் பர்ச்சேஸ் எல்லாத்தையுமே ஒரு ஃபினான்ஷியல் இயரில் முடித்ததாக அஷ்யூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கம்பெனிக்கு இருக்கக்கூடிய டிஸ்ப்ளே ஆப்ஷன்ஸில் என்னென்னலாம் இருக்குது, ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இருக்க டிஸ்ப்ளே மெனுவில் பார்த்தீங்க அப்படின்னா 11 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையல் பேலன்ஸ், டே புக், அக்கௌண்ட் புக், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், inventory books, statement of inventory, statutory report, cash or fund flow, receipt and payment, list of accounts, exception report and quiet. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிற ஆப்ஷன் என்ன அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது கம்பெனியோட என்டையர் ப்ராசஸ்மே இருக்கும். கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன, ஃபிக்ஸட் அசெட் என்ன, கரண்ட் அசெட் என்ன இருக்குது, நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதை டோட்டலாகவே இந்த ட்ரையல் அண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிற ஷீட்டில் நாம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுல 7 lakh வந்து நமக்கு கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ இந்த 7 lakh வந்து யார் கிரெடிட் பண்ணா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த 7 lakh இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆப்ஷனை ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் போதும். மணி அப்படிங்கிறவர் 7 lakh நமக்கு கிரெடிட் பண்ணார். ஸோ இந்த மணி அப்படிங்கிறவர் கிரெடிட் பண்ணார் இல்லையா, ஸோ இதுக்கான ரெசிப்ட் வவுச்சரையும் நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்கணுன்னா ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மணி அப்படிங்கிறவர் 7 lakh வந்து கிரெடிட் பண்ணார் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா கம்பெனியோட பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எவ்வளோக்கு நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 4 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு நாம் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஒரு கம்பெனியில் ஒரு ஃபினான்ஷியல் இயரில் நடந்ததோ அல்லது ஒரு மந்தில் நடந்த டேட்டாஸையோ நாம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கதை இந்த டிஸ்பிளே ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ட்ரையல் பேலன்ஸ் ஷீட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்பெனி நடந்த என்டையர் ப்ராசஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஆப்ஷனை விட்டு வெளியில் வரத்துக்கு குவைட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்து பார்க்குற ஆப்ஷன் டே புக். டே புக் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கான வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏப்ரல் மந்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் நம்ம என்னென்ன வவுச்சர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம், ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டே புக் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஸோ டே புக்குங்கிற ஆப்ஷன் பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம கம்பெனி ஜேஜே என்டர்பிரைசஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏப்ரல் நடந்த வவுச்சர்ஸ் என்ட்ரிஸ் எல்லாமே இதில் இருக்குது. கேஷ்க்கு வந்து நம்ம கான்ட்ரா வவுச்சர் போட்டிருக்கோம், அதாவது பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்சாக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அது. எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கு பேமெண்ட் வவுச்சர், மணி அப்படிங்கிறவருக்கு ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்தோம், விஜே ட்ரேடர்ஸ்க்கு சேல்ஸ் வவுச்சர், அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டிக்கு பர்ச்சேஸ் வவுச்சர். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வவுச்சரும் உங்களுக்கு டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ இப்போ அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டிக்கு நான் ஒரு பர்ச்சேஸ் பண்ண வவுச்சர் போட்டிருக்கேன், அந்த வவுச்சரை நான் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த வவுச்சரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டேட்டில் அந்த வவுச்சரை நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஸோ அதில் நீங்கள் சிஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரேட் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் டே புக் அப்படிங்கிற ஆப்ஷன்னு சொல்கிறோம். அடுத்து பார்க்குற ஆப்ஷன் அக்கௌண்ட்ஸ் புக். அக்கௌண்ட் புக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேஷ் அண்ட் பேங்க் புக், லெஜர், குரூப் சம்மரி, குரூப் வவுச்சர், சேல்ஸ் ரிஜிஸ்டர், பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், ஜேர்னல் ரிஜிஸ்டர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் புக் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே வரக்கூடியது. ஸோ இப்போ நம்ம எதில் பார்த்துட்ருக்கோன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே மெனுவில் அக்கௌண்ட்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பார்க்குற ஆப்ஷன் வந்து கேஷ் ஆர் பேங்க் புக். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேஷாக எவ்வளோ கையில் பணம் அமௌண்ட் வச்சுருக்கோம், பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம், ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸோ அதுக்கு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் கேஷ் இன் ஹேண்ட் அப்படிங்கிற குரூப்பில் கேஷாக நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,73,500 rupees. அடுத்து பேங்க் அக்கௌண்ட்டுங்கிற குரூப்பில் ஐசிஐசிஐ பேங்க்கில் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கோன்னா 5 lakhs வச்சுருக்கோம். டோட்டலாக நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கேஷ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,73,500 rupees. ஸோ கேஷ் நம்மள்ட்ட எவ்வளோ இருக்குது, பேங்க்கில் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம்
அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க கேஷ் அண்ட் பேங்க் சம்மரி அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். அடுத்து லெஜர். ஸோ இந்த லெஜர் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்குன்னு க்ரியேட் பண்ண எல்லா லெஜர்ஸுமே இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அதுலேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனியோட லெஜர் பார்க்கணும், அவங்களோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் எனக்கு தேவைப்படுது, இல்லை அட்ரஸ் தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா லிஸ்ட் ஆஃப் லெஜர்ஸில் இங்கே ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் அவங்களோட அட்ரஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து குரூப் சம்மரி. ஸோ குரூப் சம்மரிங்கும் போது லிஸ்ட் ஆஃப் குரூப்ஸ் இருக்கு இல்லையா, 33 குரூப்ஸ், அந்த 32 குரூப்ஸ்லேருந்து தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் எந்த குரூப் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குரூப் வவுச்சருங்கிறது அதே 32 குரூப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்க்க போகிறது சேல்ஸ் ரிஜிஸ்டர். நம்ம கம்பெனியில் நடந்த சேல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ரிஜிஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிராஃபும் நமக்கு பிளாட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஏப்ரல் மந்தில் நம்ம எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5,90,000 அப்படிங்கிற ருபீஸ்க்கு நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம். இது நம்மளோட சேல்ஸ் ரிஜிஸ்டர். ஸோ இது ஏப்ரல் மந்தில் நமக்கு நடந்தது. ஸோ ஒவ்வொரு மந்த்துக்கும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வவுச்சர் என்ட்ரி பண்ணும் பொழுதும் உங்களுக்கு இங்கே கிராஃப் பிளாட் ஆகும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம கம்பெனியோட சேல்ஸ் வந்து உயர்ந்திருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பார்க்குறது பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர். பர்ச்சேஸ் ரிஜிஸ்டருங்கிறது எவ்ரி மந்த்தும் நம்ம எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ ஏப்ரல் மந்தில் நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்னா 4,72,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான கிராஃப் வந்து இங்கே பிளாட்டாக இருக்குது. அதுவும் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி மந்த்துக்கும் உங்களுக்கு பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர்லேயும் கிராஃப் பிளாட் ஆகும். ஸோ எவ்ரி மந்த் நம்ம வந்து பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜேர்னல் ரிஜிஸ்டர். ஜேர்னல் ரிஜிஸ்டர் எதுக்கு அப்படின்னா, ஜேர்னல் வவுச்சர் எதுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, கம்பெனியில் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ்லேயே ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா அதே கம்பெனிக்கு மெட்டீரியலை திருப்பி அனுப்பிடுவோம். ஸோ அப்போ சேல்ஸ் அப்படிங்கிற வவுச்சரில் என்ட்ரி பண்ணாமல் ஜேர்னல் வவுச்சர் அப்படிங்கிறதுல என்ட்ரி பண்ணுவோம். ஸோ அப்படி எதுவும் ஜேர்னல் வவுச்சரில் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுவும் எவ்ரி மந்த்துக்கு ஒன்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சலாம் ஒவ்வொரு வருஷமும் நமக்கு எவ்வளோ ப்ராடக்ட் வருது, அதில் எவ்வளோ ப்ராடக்ட் டிஃபெக்டோட நம்ம திருப்பி அனுப்புகிறோம். ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படும் போது நீங்கள் இந்த ஜேர்னல் ரிஜிஸ்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்குறது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஒன்று ரிசீவபிள், இன்னொன்று பேயபிள். ரிசீவபிள் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணணும், நமக்கு வெளியிலேருந்து எவ்வளோ அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறது. பேயபிள் அப்படிங்கிறது நாம் எவ்வளோ பே பண்ண வேண்டியிருக்குது அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு ரிசீவபிள் பார்க்குறோம். விஜே ட்ரேடர்ஸ்லேருந்து 5,90,000 ருபீஸ் வந்து நமக்கு ரிசீவ் ஆக வேண்டியது இருக்குது. ஸோ அதான் பில் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்க்குறது பேயபிள். நாம் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி அப்படிங்கிற பார்ட்டிக்கு 4,72,000 வந்து நாம் பே பண்ணணும். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு கரஸ்பாண்டிங்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 20 டன் டிஎம் ஸ்ட்ரீட் சீல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒரு இதோட ரேட் வந்து 20,000 அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ 4 lakhs வரும். அது இல்லாமல் அதுக்கு 18% டேக்ஸோடு சேர்த்து 4,72,000 வந்து நாம் பே பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து லெஜர்ஸ் அப்படிங்கும்போது இந்த பேயபிளுக்கும் ரிசீவபிளுக்கும் உள்ள லெஜர்ஸ் மட்டும் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகும். இதில் பேயபிள் பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி, விஜே ட்ரேடர்ஸுங்கிறது ரிசீவபிள். ஸோ அதுக்கான லெஜர்ஸ் மட்டும் ஓப்பன் ஆகும். குரூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி ரிசீவபிளுக்கும் பேயபிளுக்குமான குரூப் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே பொறுத்த வரைக்கும் சன்ஜே கிரெடிட்டார் அப்படிங்கிறது அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனி, அவங்க பேயபிள். சன்ஜே டெப்டாருங்கிறது விஜே ட்ரேடர்ஸ், அவங்க ரிசீவபிள். ஸோ இதில் அவுட்ஸ்டாண்டிங்கான ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அடுத்து பார்க்குறது இன்வென்ட்ரி புக்ஸ். இன்வென்ட்ரி புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம்னா ஸ்டாக் சம்மந்தப்பட்ட டீட்டெயிலிங்கானதை இன்வென்ட்ரி புக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இன்வென்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லையும் அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்குறது ஸ்டாக் ஐட்டம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்டி 415 ஸ்டீல். அடுத்து குரூப் சம்மரி. ஸோ இது எந்த குரூப்பில் வரும்னா டிஎம்டி ராட் அப்படிங்கிற குரூப்பில் வரும். அடுத்து ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் க்ரியேட் பண்ணும்போது ஸ்டாக் ஜேர்னல் க்ரியேட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ட்ரான்ஸ்ஃபர் அக்கௌண்ட்ஸ் வந்து எங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அடுத்து பார்க்குறது ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரி சம்மந்தப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ்.
ஃபஸ்ட்டு பார்க்குற ஆப்ஷன் வந்து ஸ்டாக் கொரி, அதாவது என்ன ஸ்டாக் வந்து நம்மள்ட்ட ரிமைனிங் இருக்குது. இப்போ டிஎம்டி 415 ஸ்டீல் இருக்கு இல்லையா, ஸோ அதை ஓப்பன் பண்ணுறோம். நம்மள்ட்ட வந்து 20 டன் வந்து நாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோன்னா 20 டன்னையுமே சேல்ஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் இல்லை. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோனா 0 டன். ஸோ ஸ்டாக் நம்மள்ட்ட இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட். ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட் அப்படிங்கிறது அண்டர் ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது, அதாவது டாக்ஸேஷன் சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதில் ஸ்டாச்சுட்டரி ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட்டு நாம் பார்க்குறது வந்து ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியில் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்குறது பர்ச்சேஸ் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோவுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா 4 lakhs வந்து டாக்ஸபிள். ஸோ அதில் எவ்வளோ டோட்டல் டேக்ஸ்னா 72,000 அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து சேல்ஸ் அக்கௌண்ட் 5 lakhs வந்து சேல்ஸ் அக்கௌண்ட், அதுக்கு டாக்ஸபிள் பார்த்தீங்கன்னா 90,000. அடுத்து கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோ அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கேஷ் அண்ட் ஃபண்ட் ஃப்ளோங்கிறது கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ வந்து எப்படி இருந்திருக்கு எவ்ரி மந்தில் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு பார்க்குறது கேஷ் ஃப்ளோ. ஸோ ஏப்ரல் மந்தில் 7 lakh, அதாவது இன்ஃப்ளோ வந்து 7 lakh இருந்திருக்கு. அதாவது கம்பெனியோட ஃபஸ்ட்டு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார் இல்லையா மணி, ஸோ அந்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. இன்ஃப்ளோ எவ்வளோனா 7 lakh. அவுட்ஃப்ளோ எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா 26,500 rupees, இன்க்ளூடிங் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இல்லை எதுவும் லாஸ் இருந்துச்சுன்னா எல்லாம் போக நெட் ஃப்ளோ எவ்வளோ இருக்குன்னா 6,73,500 rupees. ஸோ அதுக்கான கிராஃப் வந்து உங்களுக்கு இங்கே பிளாட் ஆகிருக்கு. இது இன்ஃப்ளோ, இந்த ப்ளூ கலரில் சின்னதாக இருக்கு இல்லையா, இது அவுட்ஃப்ளோ. ஸோ இது வந்து கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ. அடுத்து ஃபண்ட் ஃப்ளோ. ஸோ ஃபண்ட் ஃப்ளோங்கிறதும் அதே மாதிரி தான். ஃபண்ட் ஃப்ளோங்கிறது என்னென்னா, ஸோ 7 lakh வந்து நாம் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அது இல்லாமல் இந்த ஏப்ரல் மந்தில் மட்டும் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா 73,500 rupees. ஸோ டோட்டலாக ஃபண்டு இப்போ எவ்வளோ இருக்குது, இந்த ஏப்ரல் மந்த் எண்டில் கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 7 lakhs வந்து கேபிட்டல் அக்கௌண்ட், 73,500 rupees வந்து இந்த மந்த்துக்கான ப்ராஃபிட். ஸோ டோட்டலாக மே மாதம் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மள்ட்ட டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னா 7,73,500 rupees. ஸோ இதுதான் ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு ரெசிப்ட் வவுச்சர் போட்டோம், எதுக்கு பேமெண்ட் வவுச்சர். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்தோம், பேமெண்ட் வவுச்சர்ஸ்க்கு இந்த இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸட்ஸ்க்கு அசட்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சர் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ அதான் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் வவுச்சர். ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு ஆல்ட் F1 அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் டீட்டெயில்டு அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எதுக்குன்னா மணி அப்படிங்கிறவருக்கு அவர் 7 lakh இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால அவருக்கு ரெசிப்ட் வவுச்சர் கொடுத்துருக்கோம். பேமெண்ட் வவுச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஃபிக்ஸட் அசட், கம்ப்யூட்டர் பிரிண்டர் வாங்கினதுக்கு கொடுத்துருக்கோம். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸில் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்க்கும் ரெண்ட்டுக்கும் நாம் பேமெண்ட் அப்படிங்கிற வவுச்சரை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் வவுச்சர்ஸ். அடுத்து பார்க்க போகிற ஆப்ஷன் வந்து லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸுங்கிறது நம்ம கம்பெனிக்குன்னு நம்ம என்னென்ன லெஜர்ஸ்லாம் க்ரியேட் பண்ணோம், என்னென்ன குரூப் க்ரியேட் பண்ணோம், அந்த குரூப்பு கீழே என்னென்ன லெஜர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் மணி அப்படிங்கிறவரை கிரெடிட் பண்ணோம். பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற குரூப்பில் ஐசிஐசிஐ பேங்க் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணோம். கேஷ் இன் ஹேண்டில் கேஷ் அப்படின்னு ஒரு லெஜரை க்ரியேட் பண்ணோம். சன்ட்ரே டெப்டாஸில் விஜே ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெப்டார் குரூப். டியூட்டிஸ் அண்ட் டாக்ஸஸ் எடுத்துக்கிட்டோம்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. சன்ட்ரே கிரெடிட்டாரில் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி. இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அண்ட் ரெண்ட்டு. ஃபிக்ஸட் அசெட் வந்து கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ இதெல்லாம் நம்ம கம்பெனிக்கான லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறோம். எந்தெந்த குரூப்பு கீழே என்னென்ன லெஜர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்க்குற ஆப்ஷன் வந்து எக்ஸப்ஷன் ரிப்போர்ட். இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் ஃபஸ்ட் இருக்குது நெகட்டிவ் ஸ்டாக். கம்பெனிக்கு ஏதாவது நெகட்டிவ் ஸ்டாக் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது ஃபால்ட் இருக்கக்கூடிய ஸ்டாக் இருக்கு இல்லையா, ஸோ அதை நெகட்டிவ் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெகட்டிவ் ஸ்டாக் க்ரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங் நெகட்டிவ் லெஜர்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அது இங்கே ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதுக்கான ரிசீவபிள் அண்ட் பேயபிள். இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறது இமெயில் ஐடி. இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்டில் நமக்குன்னு இருக்கக்கூடிய கம்பெனியோட மெயிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்போம். ஸோ இந்த இமெயில் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கரஸ்பாண்டிங் அட்ரஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பெனியோட காண்டாக்ட் பர்சன், அங்கே ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து வீரா அப்படிங்கிற ஒருத்தவர் தான் நம்ம காண்டாக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவரோட நேம், மொபைல் நம்பர், டெலிஃபோன் நம்பர், இமெயில் ஐடி.
ஸோ இந்த மாதிரி மெயிலிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது டேலியில் இருக்கக்கூடிய டிஸ்பிளே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை பற்றி பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய 11 ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ அதனால் என்னென்ன யூசஸ் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ.